ஃபீலிங்காக பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப எனக்கு ஏன்லாம் தெரியல, ஸ்க்ரீன் ப்ளேவாகவே அதை அந்த அந்த எமோஷனோடு கொண்டு போயிருந்தால் தான் அந்த படம் கரெக்டாக போயிருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேவாக படம் பிடிக்கவே பிடிக்காது. பரவாயில்ல. ஏன் தெரியுமா? எந்த நேரத்தில் அந்த படம் வந்துச்சோ தெரில, அந்த படத்தில் வர மாதிரியே அப்படியே எல்லா லைஃப்லையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பேக்கரி வச்சுட்டியா? இல்லை, பேக்கரி மட்டும் தான் வைக்கல. பேக்கரி மட்டும்தான் வைக்கல, பேக்கரி வச்ச வாடி தான் ஜாவா. ஜாவா சுந்தரேசன் ஜாவாலாம் வாங்கல. எங்க உமா எல்லா செருப்படியும் நான் எனக்கு நம்ம இந்த 2024 பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா லவ்வர் வந்து ஏன் பிடிச்சதுன்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது எனக்கு எனக்கான ரிலேட்டடாக இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல்லு கேட்க சொல்லுவாங்க. ஆமாம், நீ அப்படிதான் பார்த்தாலே அந்த பொண்ணு பார்த்தாலே பாவமாக இருந்துச்சு. கடைசி அந்த பொண்ணு பிரிஞ்சு போனதில் அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் போல எனக்கு சந்தோஷம். இதுவும் ஒரு பதில். கனா ரவி அப்படின்ற ஒரு நம்ம லவ்வர் படத்தில் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி என்னென்னா ஒரு அதான் அவங்க மீன் பண்ணுற அந்த அந்த சீனப்பெல்லாம் நம்மளுக்கு மீனானது என்னென்னா பாய் பெஸ்டி அந்த மாதிரி அவங்க தாட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எது பண்ணாலுமே நம்ம காண்டாகும் அந்த அந்த மூமெண்ட் தான். ஆனால் அந்த ஒர்க்கையுமே அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். கண்ணா ரவி பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பமாக பார்த்தீங்கன்னா லவ்வர் ஆல்பம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா லவ்வர் ஆல்பமில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் சுடரே இருக்கும். தேன் சுடரே ஒரு மாதிரி போட்டு மனசனை கொலையாக எடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் அது பேர் என்னது, எழுதா கதையோன்னு ஒரு பாட்டு வரும். எழுதா கதையோவும் என்னமோ அந்த அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு மாதிரி நம்மளை இது பண்ணிடுவான், ரொம்ப ஒரு மாதிரி மண்டைக்குள்ளார ஓட வச்சுருவான். அது